ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கலியுகம் 2064. பிரமோத் சுந்தருடைய டைரக்ஷனில், நிம்ஸுடைய எடிட்டில், ராம் சரணுடைய சினிமோட்டோகிராஃபியில், டான் வின்சென்டோட இசையில வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கலியுகம் 2064. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஸ்ரதா ஸ்ரீநாத், கிஷோர், இனியன், சுப்பிரமணியம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இப்போ இந்த காலகட்டத்தில இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு, இப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம். 2065, 64 அந்த காலகட்டமா இருந்ததுன்னா, அப்போ இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், தண்ணிக்கு, சாப்பாட்டுக்கு, அப்புறமா காமனா பேசிக்கான ஒரு விஷயம் மனிதாபிமானம், இதெல்லாம் எந்த நிலைமையில இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் இது அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த கலியுகம் 2064 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசோபியனான ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. கேட்டஸ்ட்ராஃபிக் கான்செப்ட்ல, அதாவது ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து நடக்கக்கூடியதா இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எஸ், ரீசன்ட் டேஸ்ல அந்த மாதிரி படமும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உபேந்திரா அவங்க டைரக்ட் பண்ணி நடிச்சு வெளிவந்த படம் யுஐ தி மூவியா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிரபாஸ் உடைய நடிப்புல வந்த கல்கியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கை வந்து முன்னெடுத்து அதுல வந்து சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரியான கான்செப்ட்ல ரொம்ப முன்னாடி போகாம கொஞ்சம் ஒரு 30-20 வருஷம் இல்ல 40 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிருக்கிறாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய அந்த சூழ்நிலை எப்படி எல்லாம் மாறுது அப்படின்றது தான் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து எடுத்தே கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் லேட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயே ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகான ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்கத்து ஊரில், பக்கத்து ஸ்டேட்டில் தண்ணிக்காக சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்து கண்ட்ரியோட நம்ம பார்டருக்காக சண்டை போடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி நடைமுறையில் மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அங்கங்கே தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் இப்போவே கேட்டுட்டு இருக்கிறோம். அது இன்னும் பிற்காலத்தில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்றத காட்டக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபியூச்சராக நம்ம இருக்க போகிறோம்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் பக்குன்னு ஆகுது. கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மளுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படமா தான். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். ஏன்னா சாப்பாடு, தண்ணி அப்படின்றது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியன்றதையும் அதில் எடுத்து காட்டக்கூடிய படமா இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாமே ஓரளவுக்கு கற்பனையாக இருந்தாலுமே கூட இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு 60லயா இருந்ததுன்னா, அது இன்னும் போக போக கொஞ்சம் தள்ளி வேணா அது ஆகலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரியான உலகம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுன்றதே அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இதில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லைன்னா எடிட்டாக இருக்கட்டும், இதுதான் இந்த படத்தை வந்து கரெக்டான கான்செப்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வேலையை 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராம் சரண் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு பக்கம் வந்து செட்டில், அதாவது க்ரீன் மேட்டில் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கட்டும், அது ரெண்டுத்தையும் வந்து அழகாக லைட் பேலன்ஸ்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எடிட் நிம்ஸ் அவங்களும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கான்செப்டோட சொல்லியிருக்கக்கூடிய படமாக பிரமோத் சுந்தருடைய டைரக்ஷனில் வந்துருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு டான் வின்சென்ட் அவங்களுடைய மியூசிக் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த கதை வந்து நம்மளுக்குள்ளே அப்படி ஒரு பயத்தை உண்டாக்குற விதத்துலையும், அண்ட் அந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளுக்கு வந்து புகுத்துற விதத்துலையும் அந்த மியூசிக் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்குது. அண்ட் இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆயிருக்குது. இங்கே தியேட்டரில் போய் பாருங்கள்.